தாழ்த்தப்பட்ட இனத்தவரின் நிலையை உங்கள் முன் எடுத்துரைக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளோம். எங்கள் கருத்து என்னவென்றால், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பதிலாக இந்தியாவில் மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? ஜனநாயக முறையில் எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சி அமைக்க வேண்டும். இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் மேல்ஜாதி இந்துக்களின் கொடுமைகளில் இருந்து பிரிட்டிஷார் தங்களை மீட்பார்கள் என்று பலகாலம் கருதி வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் நாங்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை. இப்போது அது முடிகிறதா? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு போலீசிலும் ராணுவத்திலும் அனுமதி இல்லை. இப்போதாவது அந்த நிலை மாறியதா? எங்கள் ரணங்கள் ஆறாமல் அப்படியே இருக்கின்றன. இந்த கொடுமைக்கு ஒரு முடிவே கிடையாதா? 150 வருடங்கள் ஆகியும் இந்த ரணங்கள் உங்களால் ஆற்ற முடியவில்லை. இந்துக்களோ எங்களை தங்களை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு உண்டான உரிமைகளை மறுக்கிறார்கள். முஸ்லிம்களோ எங்கு நாங்கள் ஒரு புதிய சிறுபான்மையராக மாறி அரசு அவர்களுக்கு அளித்து வரும் சலுகைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தி விடுமோ என்று பயந்து எங்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அரசால் தாழ்த்தப்பட்டு, இந்துக்களால் நசுக்கப்பட்டு மற்றும் முஸ்லிம்களால் ஒதுக்கப்பட்டு வேதனையில் எங்கள் மக்கள் படும் பாட்டையும் கொடுமைகளையும், அதனால் அவர்கள் படும் துயரங்களையும் உலகில் வேறு எங்கும் எவரும் பட்டிருக்க மாட்டார்கள். தீண்டத்தகாதவர்களாகிய எங்கள் துயரங்களும் துன்பங்களும் ஆட்சி எங்கள் கைக்கு வந்தால் ஒழிய தீரப்போவதில்லை என்பதே எங்களுடைய கருத்து. இன்று எங்கள் தேசம் இருக்கும் நிலையில் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பெரும்பான்மை மக்களை எதிர்த்து செயல்பட முடியாது என்பதை இங்கே கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று உறுதி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியர்களால் அதை ஏற்கப்படும் நிலை இனி இல்லை. காலம் மாறிவிட்டது. டாக்டர் அம்பேத்கர், நீ காலம் தந்த மனிதன். இந்த மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவுதான் சிகரம். நடந்து கொண்டிருக்கும் உண்மையை தான் சொன்னேன். மை பாய், உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய முதல் சந்திப்பு நேற்று நிகழ்ந்தது போலவே இருக்கிறது. என் வாழ்க்கை